வணக்கம் தலைமையிலே. இந்த பூமி பந்து தோன்றி 460 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது என்பாங்க. 4.6 பில்லியன் வருஷம் ஆச்சு அப்படிம்பாங்க. இது எனக்கு சரியா உறுதியை சொல்ல முடியாது. ஆனால் இந்த பூமி பந்து தோன்றிய வரலாற்றிலேயே நாடுகளை தாண்டி ஒரு தனியார் இராணுவம் அல்லது போராளி குழுக்களிலேயே விமானப்படை வைத்திருந்த ஒரே ஒரு போராளி குழு தமிழீழ விடுதலை புலிகள் தான். இந்த பூமி பந்து இந்த 460 கோடி ஆண்டுகளே இது ஒரே ஒரு சாதனை தான் பதிவாயிருக்கு. விமானப்படை வைத்தது மட்டுமல்ல, அதை கொண்டு சிங்கள பயங்கரவாத நாடின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி அவர்களை திகிலுற செய்ததும் தமிழீழ விடுதலை புலிகள் தான். அநேக பயங்கரவாத குழுக்கள் இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாத், அல் கொய்தா, தலிபான், ISIS சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இந்த பயங்கரவாத குழுக்கள் எல்லாமே மூளை சலவை செய்து நபர்களை உனக்கு நீ மரணம் அடைஞ்சா உடனடியாக 72 கண்ணி காத்துக்கிட்டு இருக்கு, நீ செத்தா போதுன்னு சொல்லி மூளை செலவை செய்து அவர்கள் கையில் துப்பாக்கிகளை கொடுத்து பொதுமக்களை சுட சொல்வது அது ஒரு பெரிய காரியமே அல்ல. யாருனாலும் செய்யலாம். ஒரு அப்பாவி மக்களை துப்பாக்கி கொண்டு சுடுவது ஒரு வீரமான காரியம் அல்ல, சாதனையும் அல்ல. அதை தாண்டி ஒரு போராளி குழு எந்தவித ஒரு பொதுமக்களையுமே குறிவைக்காமல் ஆயுதம் ஏந்தியவர்களை மட்டும் குறிவைத்தது. அதற்கு மேலாக கப்பற்படையை உருவாக்கியது. கப்பற்படையை உருவாக்கியுமே இவங்க ஒருத்தங்க தான். அதையும் தாண்டி விமானப்படையையும் உருவாக்கியது உலக வரலாற்றிலேயே தமிழ் ஈழ விடுதலை புலிகள் தான். இதில் இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியம்னா, இந்த தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சாலை வழி தொடர்பு வெளி உலகத்தோட கிடையவே கிடையாது. சாலை வழி தொடர்பே கிடையாது. அதே போல விமான வழி, ஆகாய வழி தொடர்புமே வெளி உலகத்துக்கு இவங்க கிடையவே கிடையாது. அப்போ இவங்க இந்த போர் விமானங்களை எப்படி கொண்டு வந்தாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். இவர்களுக்கு இருந்த ஒரே வழி கப்பல், கடல் வழி மட்டுமே தான் இவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி. அன்றைய காலகட்டத்தில் அந்த பிரதேசத்தில் அந்த கடல் பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் கப்பற்படை சொல்வது மட்டுமே சட்டமாக அமைந்திருந்தது. அந்த அளவுக்கு அமெரிக்காவை தாண்டி, இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கா கப்பற்படை இவங்களை ஒப்பா பேசவே முடியாது. அதை தாண்டி இவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தாங்க. எப்படி ஒரு கப்பல்ல, அது மிகப்பெரிய கப்பல்ல இவங்களுக்கு சொந்தமாக கிடையாது, தெரியாம தான் கடத்தி கொண்டு எப்படி இப்படி தாக்குதல் விமானத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இவர்கள் கொண்டு வந்தது போர் விமானம் கிடையவே கிடையாது. இவர்கள் கடத்தி கொண்டு வந்தது போர் விமானம் கிடையாது. செக் குடியரசு நாட்டுக்கு சொந்தமான ஜிரின் Z-143 வகை விமானங்கள். இதுவே ஒரு சிறிய வகை விமானம். இதுல 2 பேர் அல்லது 4 பேர், 2 சீட் அல்லது 4 சீட் பொருத்தப்பட்ட விமானம். இதுல 2 பேர் போலாம், 4 பேர் போலாம். பொதுவா இந்த விமானம் எதற்கு தயாரிக்கப்பட்டதுன்னா, ஓட்டி பழகுவதற்கு, பெரிய விமானத்தை ஓட்டுவதற்கு முன்பாக இந்த சிறிய விமானம் மூலமாக ஓட்டி பழகலாம், அல்லது ஒரு குடும்பம் சுற்றுலா செல்லலாம். இதற்கு தான் இந்த விமானம் பயன்பட்டது. இந்த விமானத்தை முழுவதுமாக அப்படியே கொண்டு வராம பிரித்து கப்பல் வழியாக கொண்டு வந்து அதை அவர்கள் மாட்டி முழுமையான விமானமாக செய்தார்கள். அதை விட மிகப்பெரிய சாதனையாக, இதில் குண்டு போடும் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓட்டி பழகுவதற்கு என்று தயாரிக்கப்பட்ட சிறிய விமானம். இதில் அவர்களுடைய சொந்த முயற்சியால், திறமையால் 4 வெடிகுண்டுகளை பொருத்தி குண்டு போடும் விமானமாக மாற்றி குண்டு போட்டும் மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டினார்கள். இந்த விமானத்தை தயாரித்த செக் குடியரசே வியந்து போய் பார்த்தாங்க. இந்த விமானத்துல குண்டு போட முடியுமா, தாக்குதலை நடத்த முடியுமா, போர் விமானமாக மாற்ற முடியுமான்னு சொல்லி வியப்பின் உச்சிக்கே, செக் குடியரசு மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் விமானங்கள் தயாரிக்கும் அனைத்து நாடுகளும் வியப்பின் உச்சிக்கே போனாங்க. விமானப்படை அப்படின்னு பேசும்போதே இதை TAF அப்படிம்பாங்க,
தமிழில் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 50 வரை ஹெலிகாப்டர் மற்றும் இந்த விமானங்களை வைத்திருந்தாங்கன்னு சொல்லப்படும். ஆனால் என்னுடைய கணிப்பில் ஒரு 20 ஹெலிகாப்டர் மற்றும் இந்த வகை விமானங்களை அவர்கள் வைத்திருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க முழுசாக வாங்கலை, பிரித்து வாங்கி தான் இவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. இந்த ITAF தமிழில் ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போதே நினைவுக்கு வருகின்ற நபர் கலோனியல் சங்கர், கேர்னல் சங்கர் அப்படிம்பாங்க. வைத்தியலிங்கம் சொர்ணலிங்கம் இவருடைய இயற்பெயர். இவர் ஸ்ரீலங்காவில் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியது இந்த தமிழீழ விமானப்படைக்கு. இந்த சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஹிந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விமானம் சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்தவர். இங்கே ஹிந்துஸ்தான் பொறியியல் நிலையத்தில் கோவையில் இருக்கு, சென்னையில் இருக்கு. அதற்கப்புறம் அவர் கனடா சென்று ஏர் கனடாவில் வேலை செய்தார். அதுக்கப்புறம் முழுவதுமாக தன்னை தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைத்து கொண்டவர் கேர்னல் சங்கர். இவருடைய குடும்பத்தில் இவருடைய சகோதரர்கள் 4 அல்லது 5 பேர் சிங்கள இராணுவத்துக்கு, அந்த பயங்கரவாத இராணுவத்திற்கு இடையே நடந்த சண்டையில் வீர மரணம் அடைந்தார்கள். இந்த கேர்னல் சங்கருமே தன்னுடைய 53வது வயதில் துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு வீர மரணம் அடைந்தவர். இப்போ அவருடைய ஒரே ஒரு சகோதரர் லண்டனில் மருத்துவராக பணிபுரிகிறார். இந்த கேர்னல் சங்கருடைய லட்சிய கனவில் மற்றும் அதன் முயற்சியால் விளைந்ததுதான் கடற்புலிகள் மற்றும் பெண் புலிகள் மற்றும் இந்த வான் புலிகள். 2001 இவர் காட்டி கொடுக்கப்பட்டு வீரமரணம் அடைந்தார். இவருடைய மரணம் மிகப்பெரிய இழப்பாக விடுதலை புலிகள் அமைப்புக்கு பார்க்கப்படும். எப்படி பிரிகேடியர் பால்ராஜ் மரணம் பார்க்கப்படுமோ அதே போல கேர்னல் சங்கரின் மரணமும் பார்க்கப்படும். இவர்கள் விமானப்படையை தோற்றுவித்தார்கள் சொல்லி வரிசையாக பேசிக்கொண்டே இருந்தாங்க ஸ்ரீலங்காவில். அதை தாண்டி பத்திரிகையில் முதலாக 1998 நவம்பர் 27 மாவீரர் கல்லறையின் மீது தமிழீழ விமானப்படை மலர்களை தூவியதுன்னு சொல்லி முதல் ஒரு செய்தி வந்துச்சு. அப்போ அது சிங்கள ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா, இது உளவியல் தாக்குதல், விடுதலை புலிகளுக்கு அந்த அளவுக்குலாம் செய்ய முடியாது, விமானப்படையை உருவாக்க முடியாதுன்னா அப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இதை போன்ற செய்திகள், விடுதலை புலிகளின் ஹெலிகாப்டர் அங்கே நிற்குது, விடுதலை புலிகளின் போர் விமானம் அங்கே நிற்குது சொல்லி தொடர்ச்சியாக செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் விடுதலை புலிகளின் ஹெலிகாப்டர் புகைப்படமாக வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் 2007 டெய்லி மிரர் பத்திரிகையில் விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 1250 மீட்டர் நீளமுள்ள விமான ஓடுபாதை புகைப்படமாக காட்டப்பட்டது. இது மிகப்பெரிய விமான ஓடுபாதையில் ஒன்று. இந்த விமான ஓடுபாதையில் ஹெர்குலஸ் C-130 மிக பிரம்மாண்டமான விமானத்தை முழுவதுமாக லோட் பண்ணி முழுவதும் பொருளை ஏற்றி இறக்க முடியும், ஏற்ற முடியும். இந்த புகைப்படத்தை பார்த்த பிறகுதான் சிங்கள இராணுவத்திற்கு பொறி தட்டியது. எதற்கு விமான ஓடுபாதை அதுவும் இவ்வளோ பெரிதாக உருவாக்குகிறார்கள்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர்களால் விடுதலை புலிகளால் வாங்கப்பட்டது தான் செக் குடியரசு நாட்டுக்கு சொந்தமான ஜிரின் Z-143 வகை சிறிய வகை விமானங்கள். ஓட்டுநர் பயிற்சிக்கு ஒரு குடும்பம் செல்வதற்கு மட்டுமே இது உபயோகப்படும். இது காலியான எடை வெறும் 855 கிலோ மட்டுமே இருக்கும். இந்த விமானம் இதை லோட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது பயணிகள், விமானி மற்றும் எரிபொருள் நிரப்பிட்டாங்கன்னா 1355 கிலோ. அந்த எடைக்கு மேலே ஏற்றுனா அது மேலே பறக்காது. ஒரு 855 கிலோ விமானத்தில் 500 கிலோ கூடுதலான பொருட்களை ஏற்ற முடியும். இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இது அதிகபட்சமாக மணிக்கு 260 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதுக்கு பின் சீட்டில் கூடுதலான எரிபொருள் தொட்டியை வச்சுக்கலாம். நீண்ட தூரம் செல்லும் போது எரிபொருள் தொட்டி வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த விமானத்தின் அமைப்பு. இதனுடைய அமைப்பை மொத்தமாக உள்வாங்கிய விடுதலை புலிகள் இந்த விமானத்தை போர் விமானமாக மாற்றி
ஒருவர் அல்லது இருவர் மட்டுமே இந்த விமானத்தை ஓட்டி செல்வது போல மாற்றி மீதமுள்ள கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ அளவுக்கு இதில் வெடிகுண்டுகளை மாட்டினாங்க. இந்த விமானத்தின் கீழ் பகுதியில் 4 வெடிகுண்டுகளை பொருத்தும் அளவுக்கு இவர்கள் ஏற்பாடு செய்தாங்க. அதாவது இந்த வெடிகுண்டுகள் அன்கைடட் அப்படிம்பாங்க. இது இப்பெல்லாம் வந்து கைடட் பாம் போடுறது. அது வெடிகுண்டு விமானத்தை விட்டு கீழே வந்தனே வழி நடத்தப்பட்டு துல்லியமாக தாக்குதல் நடத்தும். ஆனால் அன்றைக்கு இதுக்கு வழி நடத்தக்கூடிய எந்தவித பொருளுமே இல்லை. ஒரு குண்டுகள் 4 குண்டு கீழே மாட்டியிருக்கும். ஒரு விசை மூலமாக லிவர் மூலமாக இழுக்கும் போது இந்த குண்டு கீழே விழுகும். இதுதான் இவர்கள் செய்த அமைப்பு. இந்த 4 குண்டுகளுமே ஒவ்வொன்றும் 60 கிலோ எடையுள்ள அளவுக்கு செஞ்சாங்க. 60 60 60 60 அப்போ 240 மொத்த எடை இந்த குண்டுகள்ல மட்டும் வந்தது. அதுபோக 2 விமானிகள் இதில் ஏறிக்கிட்டாங்க, எரிபொருள் நிரப்பிக்கிட்டாங்க. இந்த 60 கிலோ குண்டுல 55 கிலோ வெடிமருந்தை மட்டும் நிரப்பினாங்க. ஏன்னா இது வழி நடத்தக்கூடிய பொருள் எதுவுமே மாட்ட அவசியம் இல்லை, கீழே விழுந்து வெடித்து சிதறக்கூடியது. அப்போ அதனுடைய உருளையை வெறும் 5 கிலோல ஒரு இலகு ரக அதே சமயம் உறுதியான உலோகத்தில் செய்தாங்க. மீது 55 கிலோக்கு C4 வெடிமருந்தை இதோட நிரப்பினாங்க. C4 அப்படிங்கிறது காம்போசைட் 4 அப்படிம்பாங்க. 4 வித வேதி பொருட்கள் சேர்ந்த ஒரு கொடூரமான வெடி மருந்து பொருள் இது. இதுல 91% RDX இருக்கும் இந்த C4ல. மீதம் 9% 3 வகை வேதிப்பொருள் கூட்டுக்கலவையாக சேர்க்கப்படும். ஏன்னா மிக அதிக சக்தியோடு வெடிப்பதற்கு இந்த 55 கிலோ C4 மிக வீரியமான வெடிப்பொருளுடன் பால் பேரிங்குகளை இணைத்து தான் இந்த வெடிகுண்டுகள் செய்தார்கள். பால் பேரிங்குகள் எண்ணற்ற வகையில் இதில் சேர்த்திருந்தாங்க. வெடிகுண்டு என்பது ஒரு இடத்தில் வெடித்து மிகப்பெரிய சேதத்தை அந்த ஒரு இடத்தில் ஏற்படுத்தக்கூடியது. இந்த பால் பேரிங்குகள் அதிகமாக இருக்கும்போது அது தெரித்து சாத்ஃபுனல் அப்படிம்பாங்க. அதற்கு பதிலாக மிகப்பெரிய பால் பேரிங்குகளை வைத்து செதறி போகும்போது சுற்றுப்பகுதியில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே மிக கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தப்படும். அந்த ஒரு சீக்ரெட், அந்த ரகசியத்தோடு இந்த வெடிகுண்டுகள் 4 வெடிகுண்டுகளை இதில் மாட்டியிருந்தாங்க. விடுதலை புலிகள் முழுக்க முழுக்க தங்கள் மக்களின் அனுப்பும் பணத்தை வைத்து அந்த இயக்கத்தையும் மற்றும் வரிகளின் மூலமாக அந்த இயக்கத்தையும் நடத்தியவர்கள். இந்த இஸ்லாமிய அரேபிய பயங்கரவாத இயக்கம் போல ஆள் கடத்துதல், போதை மருந்து கடத்துதல், போதை மருந்து பிற நாடுகள் கடத்தி வியாபாரம் செய்தல், அடித்து பிடுங்குதல், இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இவங்களுக்கு இந்த விமானங்கள் மிக மிக முக்கியமானவை. இதை இழப்பது மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படும். இந்த விமானங்கள் தாக்குதலில் ஈடுபட்டாலும் பத்திரமாக திரும்ப வர வேண்டும் என்பதற்காக உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு நுண்ணறிவு காரியத்தை இவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த விமானத்தில் புகை எக்ஸாஸ்ட் அப்படிம்பாங்க. புகையை வெளியே தள்ளுவது பின்பகுதியில் இருக்கும். எல்லா வாகனங்களுக்கும், நம்மளுடைய 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இந்த வகை விமானத்தில் புகையை வெளியே தள்ளுவது பின்னாடி தான் இருக்கும். இதுதான் இயற்கையானது. இப்போ இந்த புகை வெளியே தள்ளும் போது வெப்பத்தை கண்டுபிடித்து தாக்கும் மிசைல், ஹீட் சீக்கிங் மிசைல் அப்படிம்பாங்க. அந்த வகை ஏவுகணையால் இந்த விமானம் தாக்குவதற்கான அதிக வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க விடுதலை புலிகள் அப்படின்னா, இந்த புகை போக்கி எக்ஸாஸ்ட் பின்னால் இருந்ததை அப்படியே மடக்கி புகை முன்னால் செல்வது போல முதலாக உலகத்திலேயே மாற்றி காட்டியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் தான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், காற்றை வேகமாக உள்ளே இழுத்து அதை வெப்பப்படுத்தி அழுத்தப்படுத்தி பின்னால் தள்ளும்போது தான் போர் விமானம் முன்னோக்கி நகரும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது ஜெட் இன்ஜின், காற்றை உள்ளே இழுத்து வெப்பப்படுத்தி பின்னோக்கி தள்ளுவது, அதன் மூலம் போர் விமானம் நகர்வது ஜெட் இன்ஜின் தத்துவம். ஆனா இந்த ஜெட் 143 விமானம் பிஸ்டன் இன்ஜின், பழைய வகையை சார்ந்தது. பிஸ்டன் இன்ஜின்ல எரிபொருள் தொட்டியில் இருக்கும். அதை எரிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய வெப்பத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்கும். அது அந்த தொட்டியில் இணைக்கப்பட்டிருக்கும் பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும், திரும்ப பிஸ்டன் மேலே வரும், திரும்ப பிஸ்டன் கீழ் நோக்கி தள்ளும். இந்த மேலையும் கீழையும் நகர்ற பிஸ்டன்
அதோட இணைக்கப்பட்டிருக்கிற கிராங்க் சாஃப்ட் அப்படிம்பாங்க. அதாவது உலோக உருளைகள் மற்றும் பல் சக்கரங்களை சுத்த வைக்கும். இந்த சுத்துகின்ற இணைப்பு அந்த விமானத்தில் முன்புறம் இருக்கிற ப்ரொப்பல்லர் அப்படிம்பாங்க, அதை சுத்தி விடும். கீழே இருக்கிற சக்கரங்களை சுத்தி விடும். இதன் மூலமாக தான் இந்த விமானம் இயங்கும். பிஸ்டன் மூலமாக இயங்குது. இதுக்கு காற்றை உள்ளே இழுத்து வெப்பப்படுத்தி பின்னுக்கு தள்ளும் ஜெட் இன்ஜின் கிடையாது. அதனால தான் இதோட புகைப்போக்கி பின்னாடி இருந்ததை முன்னோக்கி திருப்பி வைத்து வெப்பத்தின் மூலமாக இந்த விமானத்தை தாக்கி அளிக்கும் மிசைலை ஏவுகணையவே ஒன்றுத்துக்கும் உதவாமல் மாற்றி காட்டியவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள். இது மிகப்பெரிய சாதனையாக, யாருக்கும் மனதில் தோன்றாத சிந்தனையாக இந்த விமானம் தயாரித்த கம்பெனிகளும் பிற நாட்டு விமான கம்பெனியும் சொல்லுவாங்க. இந்த புகைப்போக்கி எக்ஸாஸ்ட் முன்னால திருப்பினால இந்த விமானத்தின் வேகம் சற்று குறைந்தது. 280 கிலோமீட்டர் வேகத்தில் போக வேண்டிய இந்த விமானம் விடுதலை புலிகள் 100 கிலோமீட்டர் அதிகபட்சம் போவது போல இது செய்தாங்க. அதே போல இது 91 மீட்டர் தான், அதாவது 1000 மீட்டர் சேர்ந்ததான் 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டரை 10ஆ பிரித்து அந்த 91 மீட்டர் உயரத்தில் இந்த விமானத்தை, இந்த சிறிய ரக விமானத்தை பறக்க வைத்து ரேடார்களை, சிங்கள பயங்கரவாத ரேடார்களை ஏமாற்றி துல்லியமாக இவர்கள் நடத்திய அனைத்து தாக்குதலுமே வெற்றிகரமாக முடிந்து அனைத்து குண்டுகளும் இலக்கை நோக்கி போடப்பட்டு துல்லியமாக இலக்கு அளிக்கப்பட்டு பத்திரமாக அவர்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்தது தமிழீழ விடுதலை புலிகளின் போர் விமானங்கள். ஒரே ஒரு விமானம் கூட சிங்கள காடையினால் அடிவாங்கல. கடைசி காலகட்டத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தி இந்த விமானங்களை முடிச்சுக்கிட்டாங்க. இந்த விமானப்படை தாக்குதல் மூலமாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்கள், அன்றைய காலகட்டத்தில் 1000 கோடி ரூபாய்கள் நஷ்டப்பட்டாங்க சிங்கள பயங்கரவாத அரசு. விடுதலை புலிகளின் போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே புகைப்படம் இருக்கு என்று சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் மார்ச் 26ஆம் தேதி 2007வது வருஷம் தங்களுடைய முதல் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தினாங்க. காட்டுநாயகா விமானப்படை தளத்தில் 2 அல்லது 3 இந்த விடுதலை புலிகளின் போர் விமானங்கள், ஏன்னா போடப்பட்ட குண்டுகள் 10க்கு மேற்பட்ட குண்டுகள், ஒரு விமானத்திற்கு 4 குண்டுகள் எடுத்துட்டாலுமே 3 அல்லது 4 போர் விமானங்கள் அந்த காட்டுநாயக விமான தளத்தை நோக்கி போயிருக்கணும். போய் 3 ஹேங்கர்கள், அதாவது விமானம் நிறுத்தி வைக்கப்படும் கொட்டகைகள், 3 கொட்டகைகளை சர்வ நாசம் பண்ணாங்க. அதுக்குள்ள நின்றிருந்த இஸ்ரேலுடைய KFIR வகை போர் விமானங்கள், ரஷ்யாவுடைய மிக் புதிய போர் விமானம் மிக் அப்ப வாங்கியிருந்தது. இவை அனைத்தையுமே சர்வ நாசம் பண்ணி அந்த பகுதியவே நாசமாக்கிட்டு ஒரே ஒரு விடுதலை புலிகள் போர் விமானம் அடி வாங்காம பத்திரமாக தங்களுடைய தளத்துக்கு திரும்பி வந்தது. இந்த சண்டை கள வரலாற்றில் ஒரே நேரத்தில் 3 ஹேங்கர்கள், போர் விமானங்கள் நிறுத்தி வைத்திருந்த 3 கொட்டகை அடி வாங்கியது. அப்போ அதுதான் முதல் தடவையாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ கூட ஆபரேஷன் சிந்தூரில் நமது இந்திய ராணுவம் ஒரு ஹேங்கர், ஒரு கொட்டகையை தாக்கி பாகிஸ்தான் தகர்த்தோம். அன்றைய காலகட்டத்திலேயே அந்த சிறிய வகை விமானத்தை வைத்து 3 கொட்டகையை தகர்த்தாங்க. அதற்கடுத்து ஏப்ரல் மாதத்திலேயே 2007வது வருஷத்திலேயே, இது மார்ச் 26, அதுக்கப்புறம் ஏப்ரல் 23ஆம் தேதி, ஒரு 27 நாள் கழித்து இந்த தாக்குதல் நள்ளிரவு 1:20க்கு நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த புலிகளின் விமானப்படையில் வெளியிருந்து வழிநடத்தக்கூடிய சக்திகள், அதாவது நேவிகேஷன் சிஸ்டம் வெளியிருந்து நடத்தலாம் முடியாது அன்றைய காலகட்டத்தில். இவர்கள் அவருடைய போர் விமானிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, விடுதலை புலிகளின் போர் விமானிகள் மிக 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 ஒரு துல்லியமான தாக்குதலை நடத்தக்கூடிய சக்தி மிகுந்தவர்கள் சொல்லுவாங்க. இரவு 1:20 நள்ளிரவு 1:20க்கு எடுத்துட்டு போய் வெளி தொடர்பு எந்தவித வழிநடத்தல் உதவியும் இன்றி பலாலியில் உள்ள இலங்கை இராணுவ விமானத்தளம், இந்த தாக்குதலுமே 3 அல்லது 4 விடுதலை புலிகள் போர் விமானம் பங்கெடுத்திருக்கணும். 10க்கு மேற்பட்ட குண்டுகளை இங்கேயுமே போட்டாங்க.
இராணுவ சேமிப்பு கிடங்கு, இராணுவத்தினர் தங்களுடைய வெடிப்பொருட்களை சேமித்து வைத்திருந்த கிடங்கு மற்றும் பொறியியல் பாகங்கள் இருந்த கிடங்குகளை சர்வநாசம் பண்ணாங்க. இந்த தாக்குதல் நடந்த பிறகு நள்ளிரவு 1:20 தாக்குதல் நடந்துச்சு. 5 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டே இருந்துச்சு. ஏன்னா அது இராணுவ கிடங்கு, சேமிப்பு கிடங்கு. அங்குள்ள வெடிப்பொருட்கள் தொடர்ச்சியாக 5 மணி நேரம் வெடிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த பகுதி பூராமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த விடுதலை புலிகளின் போர் விமானங்கள் அந்த இரவு நேரத்திலுமே துல்லியமாக பறந்து வந்து அவர்கள் 10க்கு மேற்பட்ட குண்டுகளையுமே துல்லியமாக தவறாம இலக்கை நோக்கி போட்டு நள்ளிரவிலே பத்திரமாக திரும்பியும் போனாங்க. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. இங்க வந்து மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம், இராணுவ பின்னடைவு அன்று சிங்கள பயங்கரவாத நாட்டிற்கும் இராணுவத்திற்கும் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதே ஏப்ரல் மாதமே தான் 29ஆம் தேதி 2007 வருஷம் இது அதிகாலையில் நடந்த தாக்குதல். கொழும்புல இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டி சிங்கள பயங்கரவாத அரசு எண்ணெய் சேமிப்பு கிடங்கு, எரிவாயு சேமிப்பு கிடங்கு மற்றும் ஷெல் தனியார் நிறுவனம், எரிபொருள் நிறுவனம் ஷெல், அவர்களுடைய எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மேல சரமாரியான தாக்குதலை விடுதலை புலிகளின் விமானப்படையினர் மேற்கொண்டனர். இதுல வந்து ஷெல்லுக்கு மட்டுமே, ஷெல்லுடைய 4 சேமிப்பு கிடங்கு முற்றாக தகர்க்கப்பட்டது. 3 முற்றிலும் எரிந்து சாம்பலானது. 1 பகுதி நாசமாக்கப்பட்டது. அதுபோக சிங்கள அரசுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எரிவாயு கிடங்குகள் தகர்க்கப்பட்டது. இந்த தாக்குதலை மட்டுமே ஷெல்லுடைய அந்த தனியார் நிறுவனத்திற்கு மட்டுமே 100 கோடி ரூபாய்க்கு மேல நஷ்டமாச்சு. இப்படி தொடர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் விமான படைப்பிரிவு துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டு கொண்டே இருந்தாங்க. இதை போன்ற 8 மொத்தமான மிகப்பெரிய தாக்குதலை சிங்கள பயங்கரவாத அரசின் மீதும் சிங்கள பயங்கரவாத இராணுவத்தின் மீதும் மேற்கொண்டனர். எந்த தாக்குதலையுமே ஒரு குண்டு கூட வீணாகி போல. இத்தனைக்குமே எல்லாமே அன்கைடட் தான், வழி நடத்தி செல்லக்கூடிய குண்டுகளே அல்ல. அந்த போர் விமானிகளே துல்லியமாக பார்த்து, அந்த நள்ளிரவு நேரத்திலும் அதிகாலை நேரத்திலும் துல்லியமாக பார்த்து போடப்படும் குண்டுகள் துல்லியமாக போட்டு மிகப்பெரிய நஷ்டத்தை அவர்கள் கொடுத்தாங்க. இந்த விமானப்படை தாக்குதலில் குறைந்தது ஒரு 200 சிங்கள பயங்கரவாத இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க. மின்சார கட்டுமானங்கள், அதுக்கப்புறம் நடந்த தாக்குதலில் மின்சார கட்டுமானங்களை தகர்த்தாங்க. எண்ணெய் சேமிப்பு நிலையம், எரிவாயு சேமிப்பு நிலையம், போர் விமானங்கள், போர் ஹெலிகாப்டர்கள், இராணுவ கட்டுமானங்கள், இராணுவ வெடிமருந்துகள், இதை போன்ற எதிரிகளின் இராணுவ சம்பந்தப்பட்ட கட்டுமானங்களை தகர்த்தாங்க. சில சமயங்களில் சிங்கள பயங்கரவாத அரசுக்கு சொந்தமான அரசு கட்டுமானங்களை தகர்த்தாங்க. எந்த ஒரு தாக்குதலுமே விடுதலை புலிகளின் போர் விமானங்கள் எந்தவித குண்டுகளினாலுமே தாக்க முடியவில்லை சிங்கள இராணுவத்தால். அதே சமயத்தில் சிங்கள போர் விமானங்களால் உலகத்திலிருந்து சிறந்த தயாரிப்பு போர் விமானங்கள் வச்சிருந்தாங்க. எந்த போர் விமானத்தையுமே எடுத்துட்டு போய் விடுதலை புலிகளின் விமானப்படையை வழிமறித்து தாக்கிய சரித்திரமும் இவங்களுக்கு இல்லை. விடுதலை புலிகளின் விமானப்படை முழு வீச்சில் செயல்பாட்டில் இருந்த போது ஒரே ஒரு தடவை கூட சிங்கள அரசால் விடுதலை புலிகளின் விமானங்களை தொட்டு பார்க்க கூட முடியவில்லை. ஆனால் கடைசி காலத்தில் விடுதலை புலிகளின் கடைசி காலத்தில் விடுதலை புலிகளின் போர் விமானிகளும் தங்களின் கடைசி தாக்குதலை தற்கொலை தாக்குதலாக மாற்றி தங்களின் தேசத்திற்காக அவர்களின் இன்னுயிரை கொடுத்து அவர்களும் அவர்களின் போர் விமானங்களும் களங்களில் மடிந்து போனார்கள். இதில் வந்து அநேக உலக சாதனை பதிவாச்சு. உலக வரலாற்றிலேயே ஒரு போராளி குழு, நாடுகளை தாண்டி போராளி குழு, நாடுகள்லையுமே இன்னைக்கு ஒரு 100 நாடுகளில் தான் போர் விமானங்கள் இருக்கும். அதுலேயுமே ஒரு 10 முதற்கொண்டு 20 நாடுகள் தான் எதிரிகள் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி அதுக்கு மீறி
துல்லியமான தாக்குதல், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பதில் தாக்குதல் இவங்க வாங்கி கொள்ளாம உலக வரலாற்றிலேயே விமானப்படையை வைத்திருந்த ஒரே போராளி இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் தான். இது ஒரு சாதனை. போர் விமானங்களின் புகைப்போக்கி என்பது எக்ஸாஸ்ட் பின்னால்தான் இருக்கும். இதுதான் உலக இயற்கை வரலாறு. அதை மாற்றி அதை முன்னோக்கி வைத்து அதற்கப்புறமும் அந்த விமானங்களை ஓட்டி தாக்குதல் நடத்தியது உலகத்தில் தான் முதல் முறை. அதே போல ஒரு 4 பயணிகள் பறக்கும் சிறிய வேகத்தில் பறக்கும் சிறிய வகை விமானத்தை வைத்து அதை போர் விமானமாக மாற்றி தாக்குதலை நடத்தியதுமே உலகத்தில் முதல் முறை. நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் எந்தவித வெளி தொடர்பு, அதாவது வெளியிருந்து வழிநடத்தும் தொடர்பு இல்லாமல் இந்த போர் விமானிகளே போர் விமானத்தை ஓட்டி சென்று குறிப்பார்த்து தவறாமல் குண்டுகளை போட்டது உலக வரலாற்றில் இது முதல் முறை. இப்படி இவருடைய விமானப்படை உலகத்தில் முதல் முறை என்று அநேக சாதனைகளை பதிவு பண்ணாங்க. விடுதலை புலிகளோட மறைவுக்கு பின்னால சிங்கள ராணுவம் அந்த பகுதியை சோதனை போட்ட போது 7 விமான தளங்கள் கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு அதில் பாதிக்கு மேல சிங்கள அரசு அவர்களுக்கான விமான தளங்களாக பராமரிக்கிறாங்க. 3 விமான ஓடுபாதை கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒரு விமான ஓடுபாதை 1250 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய சர்வதேச அளவிலான விமான ஓடுபாதை. இன்றைக்கு அது சிங்கள அரசு பராமரிக்கிறாங்க. விமான கொட்டகைகள், ஹேங்கர் அப்படிம்பாங்க, போர் விமானங்களை மறைத்து நிப்பாட்டுவது, அது 2 கண்டுபிடித்தாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இதுக்கு முதல்ல பேசின எல்லாவற்றுக்கும் மேலாக உலகமே வியந்து பார்த்த ஒரு காரியம் நடந்துச்சு. அந்த கடைசி காலம், அந்த 2009 காலகட்டத்தில் சிங்கள ராணுவம் சோதனையிட்ட போது, விடுதலை புலிகளின் பகுதிகள் சோதனையிட்ட போது ஒரு விமான கொட்டகை மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது முதல் முறையாக. அதுக்குள்ள விமானங்களை பழுது பார்க்கும், சொந்தமாக விமானங்களை பழுது பார்க்கும் வசதிகள் நிறைய இருந்தது. அதில் 2 விமானங்கள், ஒன்று UAV அப்படிம்பாங்க, அன்மேன் ஏரியல் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட், ஆள் இல்லாத சண்டையிடும் போர் விமானம். இன்றைக்கு அதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். இன்னைக்கு 2025 2009 ஒரு UAV ஆள் இல்லாத தாக்குதல் போர் விமானம் பாதி கட்டப்பட்ட நிலையில் சொந்தமாக, ரொம்ப மறக்கவே முடியாத காரியம், பாதி சொந்தமாக கட்டப்பட்ட நிலையில் எரிந்து அதை அவர்களே எரிச்சிட்டாங்க நிலையில் இருந்துச்சு. அதை விட மிகப்பெரிய அதிசயம், ஒரு போர் விமானம், சொந்தமாக கட்டப்பட்ட போர் விமானம், தமிழீழ விடுதலை புலிகளால் கட்டப்பட்ட போர் விமானம் பாதிக்கு மேல் கட்டப்பட்ட நிலையில் சிறிது எரிக்கப்பட்டு அங்கே கிடைச்சது. அதை விடுதலை புலிகள் கடைசியில் அதை விட்டு போக மனசு இல்லாமல், ரகசியங்கள் தெரிந்து கொள்வார்கள் என்ற காரணத்துக்காக அதை தீய வச்சிருந்தாங்க. எரிந்த நிலையிலுமே பாதிக்கு மேலே அதை செஞ்சு ஒரு ஆள் இல்லாத தாக்குதல் விமானம், ஒரு போர் விமானத்தை அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க அவர்களுக்கு சொந்தமான கொட்டகையில். உலகத்திலேயே இன்னைக்கு வெறும் ஒரு 5 நாடுகள் தான், நாடுகள்லேயே 200 நாடுகள் இருக்கு, 5 நாடுகளுக்கு மட்டுமே போர் விமானம் முழுவதும் செய்கிறார்கள் என்ற புகழ் இருக்கு. அதுலேயுமே முழுசா அவங்க செய்யறதில்ல, பாதி பொருட்கள் வெளியே வாங்குவாங்க. ஆனால் 2009 ஒரு போராளி குழு அவர்களே அவர்களுடைய சொந்த முயற்சியில் ஒரு போர் விமானத்தையும் ஒரு ஆளில்லா தாக்குதல் விமானத்தையும், இன்னைக்கு தான் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக வந்துருக்கு, அன்னைக்கே அதை பாதிக்கும் மேலே கட்டி அவர்கள் வைத்திருந்தது சிங்கள அரசையும் சிங்கள இராணுவத்தையும் பிரமிக்க வச்சது. இந்த விமானப்படை தகவல் பூராமே இந்த செக் குடியரசுக்கு மட்டுமல்ல, இந்த விமானத்தை செய்து கொடுத்த செக் குடியரசுக்கு மட்டுமல்ல, விமானத்தை தயாரித்து கொண்டிருந்த ஒவ்வொரு வல்லரசுக்குமே ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை கொடுத்தது. ஒரு சிறிய போராளி குழு வெளி உலக தொடர்பு எதுவுமே இல்லாமல் சொந்த திறமையால வெளிநாட்டிலிருந்து பிரித்து போர் விமானத்தை வாங்கி ஒன்று சேர்த்து அதில் வெடிகுண்டுகளை அவர்களே கண்டுபிடித்து இணைத்து தாக்குதல் நடத்தியது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் சொந்த முயற்சியால்
ஒரு போர் விமானத்தையும் ஆளில்லா தாக்குதல் விமானத்தையும் பாதிக்கு மேலே கட்டி வச்சிருந்தது பிரமிப்பை கொடுத்தவங்களுக்கு. உண்மையாகவே இவருடைய வரலாறு இவருடைய தியாக வரலாற்றையும் இந்த வீர வரலாற்றையும் பேசினா 1000 பதிவுக்கு மேலே கொடுக்கலாம். ஆனால் இவ்வளோ பெரிய வீர வரலாறு நாம் தெரியாமல் இருப்பது நம்ம துரதிர்ஷ்டம் சொல்லணும். நிச்சயமாக தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடைகளை நீக்குவதற்கு ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் நீக்குவதற்கு புலம் பெயர்ந்து வாழும் தொப்புள் கொடி உறவான ஈழத் தமிழ் சொந்தங்கள் ஒரு சட்ட ரீதியான முன்னேற்பாடுகள் எடுக்க வேண்டும். ஏன்னா இவர்களுடைய வீர வரலாறு, தியாக வரலாறு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும். நன்றிகள்.